வாக்குச்சாவடிகளில் விஐபிகளின் வருகையால் வாக்காளர்களின் தனிப்பட்ட உரிமைகளை பாதிக்கும் விதத்தில் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரும்போது போலீஸ் பந்தா, காமிராக்கள் சகிதம் வருகின்றனர். இதனால் வாக்காளர்கள் இரண்டாம் தர குடிமக்களைப் போல ஆகிவிடுகின்றனர். மேலும் அவர்கள் வாக்களித்துவிட்டு போஸ் கொடுப்பது, பேட்டி கொடுப்பது போன்ற காரணங்களாலும் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு இடையூறு ஏற்படுகிறது. விஐபிக்கள் சத்தமில்லாமல் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் நின்று வாக்களிப்பது கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சகஜமாக நடக்கும் விஷயமாகும். தமிழகத்தில்தான் இப்படி தேவையற்ற சலசலப்புகள் உருவாக்கப்படுகின்றன. போலீசாரை ஓடி வந்து அவர்களை வரவேற்கும் காட்சிகள் எல்லாம் தேர்தல் ஜனநாயகத்தில் கரும்புள்ளிகளாகும். நடிகர் அஜித்குமார் வாக்குச்சாவடிக்கு 6:30 மணிக்கே வந்துவிட்டார். 7 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு தொடங்கியதும் வாக்களித்து விட்டார். இது பாராட்டுக்குரியதுதான். ஆனால் அவருக்கு முன்பே வந்த ஒரு முதியவர் தனக்கு முன்பாகவே அஜித்தை வாக்களிக்க அனுமதித்தது குறித்து போலீசாரிடம் ஆதங்கப்பட்டார் என்கின்றது ஒரு தகவல். இது சரியான அணுகுமுறைதானா? வாக்காளர்கள் என்று வந்துவிட்டால் அனைவரும் சமமானவர்களே. அனைவரின் வாக்குகளும் ஒரு வாக்காகத்தான் கணக்கிடப்படும். ஆனால் ஜனநாயக திருவிழாவில் விஐபி வாக்காளர்கள் என்று பிரித்து பார்த்து தனி மதிப்பும் மரியாதையும் வாக்குச்சாவடிகளில் தரப்படுவது என்பது ஜனநாயகத்தில் ஏற்க முடியாததாகும். மக்களுக்கு இடையூறு இல்லாமல் விஐபிக்கள் வாக்களிக்கும் விதத்தில் ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்து ஆலோசிக்க வேண்டும். விஐபிகளும் முன்னறிவிப்பு எதுவுமில்லாமல் வாக்காளர்களாக வரிசையில் நின்று வாக்களிக்க முன்வர வேண்டும். அப்போது செல்ஃபி எடுப்பதற்கும் பேசுவதற்கும் தடை விதிக்கப்பட வேண்டும்.